எனக்கு 2 பசங்க. சரிங்கம்மா. இந்த பையன். 3வது இவரு தான். சரிங்கம்மா. இது வந்து தஞ்சாவூர் குட்டைங்க. இதான் நம்ம நாட்டு ரகங்க. நாட்டு ரகத்தை வந்து நீங்க ஆதரிச்சாதான் அதை அழியாம காப்பாத்த. ஏன்னா இப்ப இந்த ஜல்லிக்கட்டுல இந்த மாடு ரிஜெக்ட் பண்றாங்கன்னா யாருமே வளர்க்க மாட்டாங்க. யாரும் வளர்க்க. வணக்கம்மா, உங்க பேருங்கம்மா? பழனியம்மாங்க. அம்மா இப்ப நம்ம இந்த மாடு நீங்க தான் வளர்த்துட்டு இப்போ பொதுவா இப்ப ஜல்லிக்கட்டு எடுத்தாலே இப்ப எல்லாம் மாடு வாங்கி கொடுத்துருவாங்க. பராமரிக்கிறது எல்லாமே வீட்டுல இருக்கவங்க. நீங்க எந்த அளவுக்கு மாடை பராமரிச்சிட்டு இருக்கீங்க? எப்படி? ஒரு பெத்த புள்ள மாதிரி. எனக்கு 2 பசங்க. சரிங்கம்மா. இந்த பையன். 3வது இவரு தான். சரிங்கம்மா. எங்க போனாலும் கூடயே வரும். ஆட்டுக்குட்டி மாதிரி கூடயே வரும். நான் எங்க போயிருந்தாலும் பக்கத்துல தான் மேயும். சரிங்கம்மா. சரிங்கம்மா. அம்மா இப்ப பொதுவா ஜல்லிக்கட்டு ஒரு மாடு வளர்க்கனால வீட்டுல எதிர்ப்பு இருக்கும். அந்த விதத்துல நீங்க எந்த அளவுமா இப்போ? அதே மாதிரி நான் சொல்ல மாட்டேன். சரிங்கம்மா. நானும் கேட்ட பிற்பாடு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். உங்களோட விருப்பத்தெல்லாம் மாடே வாங்கினது? சரிங்கம்மா. நானே மாடு வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் நான் பசங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து. தாத்தா மாடு வச்சிருந்தால. சரிங்க. எங்க அப்பா காலத்துல இருந்து மாடு மேய்ச்சிட்டு. அப்பாவோட காலத்துல இருந்து கிட மாடுங்கள்லாம் இருந்தது. அப்ப வந்து பால் மாடு இது மாதிரி நாட்டு மாடுலாம் நிறைய வச்சிருந்தேன். நாட்டு மாடுலாம் இருந்தது. அப்பா இறந்த பிறகு மாடு யாரும் வளர்க்கல. சரிங்கம்மா. பிறகு இப்ப நான் தான் வளர்த்துட்டேன். அதுக்கப்புறம் இப்ப நீங்க தான் வளர்த்துட்டு இருக்கீங்க. மாடை எந்த அளவுக்கு இங்க பாத்துக்குவீங்க? ஒரு மாடுக்கு என்னென்ன பண்ணுவீங்க? அதுக்கு தீனி என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அது காலையில சாயந்தரம் எல்லாம் தீனி வச்சிருவோம். சரிங்கம்மா. வச்சு கட்டில ஊத்துட்டுருவோம். கட்டில போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும். சாயந்தரம் வந்து பிடிச்சி கட்டிடுவேன். சரிங்கம்மா. வேற எல்லாம் இல்லை. அம்மா இப்போ ஒவ்வொரு மாடுங்க, ஒரு சில மாடுங்களாம் கட்டுத்தரையை பொறுத்த அளவுக்கு எல்லாரையும் பாஞ்சிட்டு இருக்கோம். அந்த விதத்துல இப்ப நம்ம மாடுங்களாம் எந்த மாதிரிமா? இது பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. சரிங்கம்மா. அது சின்ன பிள்ளைங்க பிடிச்சா கூட கூடயே வரும். ஆனா தெரியாதவங்க வந்து யாரும் பிடிக்க முடியாது. இப்ப நம்ம பசங்க பழகுறாங்கன்னா யார் பழகுறாங்கன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிடிச்சா மட்டும்தான் கம்மிட்டு இருக்கும். மற்றவங்க பிடிச்சாங்கன்னா கூடாது. சரிங்க. துரத்திட்டே இருக்கும். அது மாதிரி எல்லா லேடிஸ் கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாது. சாதுவாயிரும். அமைதியாயிரும். சரிங்கம்மா. நம்ம கால பேருங்கண்ணே? கால பேரை வந்து பாண்டினா. பாண்டியண்ணா. இப்போ பாண்டி கருப்புசாமின்னு சொல்லி சொல்றது நம்ம குலதெய்வத்து பேரு அப்படியே வச்சிருக்கோம்னா. சரிங்க. இவர் எவ்வளவு நாளா நம்ம கட்டுல இருக்காருண்ணே? நம்ம கட்டுத்தரை இவர் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம். 7 வருஷம். ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்ச கையோடய மாடு வாங்கிட்டேன். மாடு வாங்கிட்டு நம்மள்ட்ட ஒரு மாடு இருக்கணும்னு மாடு வாங்கிட்டேன். சரிங்க. இவரை முத மாடு அவுத்து தானே எங்கண்ணா அவுத்தீங்க? நான் அண்ணமாடத்துல தானே. ஆமா. அதுக்கு முன்னாடி 2-3 வாடிக்கு போனோம். நம்மளால அவுக்க முடியல. அண்ணமாடத்துல தான் டோக்கன் வாங்கி அவுத்தோம். சரிண்ணே. இவர் சிறப்பா பண்ண களம்னா எந்த களம்ண்ணே? சிறப்பா பண்ணதுன்னா எல்லா களமே சிறப்பு களம் தான். இப்போ வந்து தருமபுரியில ஃபர்ஸ்ட் வந்து காடு வெட்டியார் குருன்னு சொல்லி அவர் பேர் அவர் நினைவாக அப்படி மாடை அவுத்தோம். சரிங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேப்பணம் போட்டு ஒரு 3 செல்போன், அதாவது எல்லாமே புது செல்போன் தான். ஒரு 50,000 செல்போன் வரும். 3மே போட்டு நாங்க மேப்பந்தயம் எல்லா ஊர்லயுமே அவுப்போம். மேப்பந்தயம் போட்டு அவுத்தோம். அங்க வந்து ஸ்டேஜ் ஆடியன்ஸ் எல்லாருமே விசில் அடிச்சாங்க. ஏன்னா வந்து காடு வெட்டியார் குரு பேரு சொன்ன உடனே அவருக்கு வந்து ஒரு அந்த அவருக்குன்னே தனி ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு. மாடு வந்து வெளியே வரும்போது தங்க காசு அறிவிச்சாங்க. தங்க காசு ஒரு 3000 பணம் போட்டாங்க. இது வந்து அவங்க வந்து விழா கமிட்டி சார்பில் போட்டது. அது வந்து முதல் சிறப்பான களம் தான். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் நிலவரப்பட்டியில ஃபர்ஸ்ட் வருஷத்துல மாடு அவுத்தனா அங்க வந்து 5 செல்போனு 10,000 பணம். 5 செல்போன் மேப்பந்தயம் போக மாடே அவுக்க மாட்டோம். ஒரு 1000-2000 இருந்தா கூட மேப்பந்தயம் போட்டு தான் அவுப்போமே தவிர மேப்பந்தயம் போடாம அவுக்க மாட்டோம். நம்ம பசங்க எல்லாம் அதுல ரொம்ப சப்போர்ட். என் செல்லு வச்சுக்கினேன் உன் செல்லு வச்சுக்கினேன்னு சொல்லி ஒரு 5 செல்லு அந்த மாதிரி போட்டுதான் எங்கேயுமே அவுப்போம். எல்லாம் எனக்கு இருக்கிற நம்பிக்கை விட நம்ம பசங்களுக்கு அதுக்கு மேல இருக்கிற நம்பிக்கை ரொம்ப அதிக நம்பிக்கை. எல்லாருமே இருக்கிறது அண்ணா கொடி இருந்தா கூட அவுத்து கொடுத்துருவானு, நீ வச்சுக்கு மாட்டு பந்தயம் போடு, நம்ம மாடு ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. இதனால வரைக்கும் நமக்கு வந்து எந்த இதுலயுமே வந்து ஒரு சின்ன கூட குறை வைக்காது. இன்னமுமே தரமா வந்துட்டு இருக்கிறாப்புல. அது வந்து 2வது களம் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து 5 செல்போனு 5,000 பணம் போட்டு அவுத்தோம். எல்லாமே சிறப்பா வந்தாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து அதே சேம்னா 5 செல்போனு 10,000 பணம். 10,000 பணம் தான்டா. 10,000 பணம். அதுல வெள்ளி அரை கிலோவோ என்னமோ சொல்லி வெள்ளி கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிரைஸ் அறிவிச்சுக்கிட்டே இருந்தேன். வந்து மேப்பந்தயம் போட்டுக்கிட்டே இருந்தோம். அவங்களும் இத்தனை பிரைஸ் ஒரு மாட்டுக்கு போடவே மாட்டாங்க, முடிஞ்சா பிடிச்சிக்க, எனக்கு இன்னைக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் அப்படின்னாங்க. அங்க வந்து 2 பேர் அட்டெண்ட் பண்ணாங்கன்னா மாடு வந்து ஒரு செகண்ட் தான் அடிச்சு எரிஞ்சிட்டு வந்துட்டே இருந்தாப்ல. மாடு வந்து அந்த விஷயத்துல எந்த இதுலயுமே கேரண்டியான ஆளு.
சரிங்க. ஆனா ஒரு கட்டையை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரிண்ணா வருவாரு? கட்டையை பொறுத்த வரைக்கும் எப்படி வர்றதுன்னு வரைக்கும் எங்களுக்கே தெரியாதுண்ணா. வாடிக்கு ஏத்த மாதிரி வருவாரு. ஒவ்வொரு வாடிக்கு ஒரு ஸ்டைலா பண்றாரு. ஒரு மாடு வந்து ஜம்ப்ல போவாங்க, ஒரு மாடு போக்கு மாடும்பாங்க, ஒரு மாடு பாயிரம் மாடு கட்டையில பாஞ்சிட்டு போவாங்க. நம்ம ஆளு வந்து வாடிக்கு அவர் மைண்ட் செட்ல என்ன இருக்குதோ அந்த மாதிரி போவாரு. இதனால எங்களுக்குமே தெரியாது. பசங்க எல்லாம் போகும்போது மாமா இந்த ஊர்ல மாடு எப்படி வரும், ஆனா இந்த ஊர்ல மாடு எப்படின்னு வரும், அது வந்தாதான் தம்பி நமக்கே தெரியும், நமக்கு கணிக்கவே முடியாது. இதனால வரைக்குமே நாங்க எத்தனையோ களம் போயிருக்கிறோம். இதனால வரைக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரணும். சரிங்க. இன்ன வரைக்கும் எவ்வளவு வாடியில் கலந்துருப்பாரு இவரு? வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா லோக்கல் கட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-25 வாடி அவுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் லோக்கல் கட்டையில மாடு அவுத்துட்டு தான் நாங்க முதல்ல வந்து டெஸ்டிங் போட்டுட்டு தான் நாங்க பெரிய வாடிக்கு போவோம். சரிங்க. நம்ம உள்ளூர்ல நம்ம ஆளு பேர் எடுக்கணும், பேர் எடுத்து தான் வெளியூர் கொண்டு போகணும்னு சொல்லி வெளியூர் கொண்டு போவோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 50 களம் கன்ஃபார்மா பண்ணிருப்போம்ண்ணா. சரிங்க. இப்ப வர வருஷத்துக்கோசரம் திரும்பி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ரெடி பண்ணிட்டு இருக்காருண்ணா. அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. இவர் வந்து எத்தனை களம் டெய்லியுமே மாடு அவுத்தாலுமே ஒரு வருஷம் வந்து இப்ப போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரே வாரத்துல 6 ஊர் அவுத்தணும். ஒரே வாரத்துல 6 ஊர் அவுத்தோம். டெய்லியுமே மாடு அவுத்தோம். பொதுவா யாரும் அந்த மாதிரி அவுக்க மாட்டாங்களா? அவுக்க மாட்டாங்க. இவர் அந்த அளவுக்கு கேரண்டியான ஆள். இன்னைக்கு காலையில மாடு அவுத்துட்டு போய் 10 மணிக்கு 11 மணிக்கு வீட்டுல கொண்டு வந்து கட்டினோம்னா உடனே சாடி வச்சோம்னா மறுநாள் காலையில வந்து ஆள் ரெடி ஆயிருவாப்ல. கைத்தை மாத்தவே மாட்டோம். செட்டுக்கு அவர் அப்படியே இருக்கும். அவருக்கு தெரியும் இந்த ஊருக்கு நம்ம போக போறோம் அப்படின்னா அவரே கிளம்பி ரெடியா, அதாவது செட்டுக்கு ஒரு மாத்தனாவே வண்டியில ஏத்தும் போது ஒருத்தவங்க வந்து கைத்தை பிடிச்சி இழுப்பாங்க, ராடி பண்ணுவார். இவர் அப்படிலாம் கிடையாது. வண்டியை நிறுத்தினா வண்டியில தானே ஏறிக்குவாரு. அவருக்கு தெரியும் நம்ம களத்துக்கு தான் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். வண்டியில அவரே ஏறிக்குவாரு. சரிங்க. இப்ப இந்த ஜல்லிக்கட்டு நேரத்தால பொதுவா இந்த நிறை குறைனா எந்தெந்த மாதிரினே? நிறைய சொல்றதுக்கு இல்லைன்னா எல்லா ஊர்லயுமே அவங்க சிரமப்பட்டு நடத்துறாங்க. நாங்களும் வேடிக்கை நடத்துறோம். எங்களுக்கு தெரியும் அதுக்கிற கஷ்டம் என்னன்ட்டு. ஒரே என்னன்னா வச்சுக்கிங்கன்னா இந்த டோக்கன் படி நடத்தினா மாட்டுக்காரங்களுக்கு சிரமம் இல்ல, விழா கமிட்டிக்கு சிரமம் இல்ல, யாருக்குமே எந்த சிரமம் இல்லாத, மாட்டுக்கு சிரமம் இல்லாத, மனுஷனுக்கு சிரமம் இல்லாம போயிடலாம். டோக்கன் படி நடத்துறதுக்கு வந்து என்ன மெயின் ரீசன்னா மாட்டுக்காரங்க தான் தப்பு நான் சொல்லுவேன். விழா கமிட்டி நான் தப்பு சொல்ல மாட்டேன். விழா கமிட்டி வந்து அட்டி போறதுக்கு விழா கமிட்டி காரணம் கிடையாது. ஒரு மாட்டுக்காரங்க தான் காரணம். இப்போ என் மாடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 களம் பார்த்தீங்கன்னா டோக்கன் வயசு நடக்கல, மாடு ரிட்டர்ன் ஓட்டுக்கு ஏற்றிட்டு வந்துட்டேன். பசங்களாம் அண்ணா நான் கொண்டு போயிடலாம் வேணாம் நம்ம மாடு வந்து சாமி மாதிரி, சாமியை கொண்டு வந்து இந்த இதுல போய் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்து ஓரமா நிறுத்தி கட்டிட்டு வேடிக்கை பசங்களாம் நீட்டா வேடிக்கை போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவோம். என்ன காரணம்னா தள்ளுவாடி உழுவுது அப்படின்னா நீ மாட்டை கொண்டு போய் அடைக்காம இருந்தா அங்க மாடு அடைக்கிறதுக்கு மாடு இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா மாடு லைன் படி போவோம். மாட்டுக்காரனுடைய மிஸ்டேக் தான் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுவாடி உழுவுறது. மாட்டுக்காரங்க தான் தள்ளுவாடி போடுறது. விழா கமிட்டிக்காரங்க காரணமே கிடையாது. ஏன்னா நாங்களும் விழா நடத்திருக்கோம், எங்களுக்கு தெரியும். பழனியாபுரத்துல அந்த வருஷம் எங்கேயுமே சிறப்பா நாங்க வந்து கடைசி வேடிக்கை மே 31 போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நடத்தினோம். ஒரு மாடு கூட விடாம எல்லாமே டோக்கன் படி தான் அவுத்தோம். எல்லா மாடுமே அவுத்து தான் போச்சு. என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு மனசு நிறைவா போனாங்க. பிரைஸ் நல்ல பிரைஸ், வேடிக்கை சூப்பரா நடத்தினாங்க. எங்க அந்த வருஷத்துக்கே ஒரே நேம் பழனியாபுரம் வேடிக்கை சூப்பர், பழனியாபுரம் வேடிக்கை சூப்பர். அதுக்கு ஒரு காரணம் வந்து எங்க அண்ணா வந்து பரவாயில்ல நின்று ஒவ்வொரு மாடும் டோக்கன் செக் பண்ணி கரெக்டா அவுத்தாரு. அவரு இல்லைன்னா அவ்வளோ கொஞ்சம் சிரமம் தான். எங்க ஊருக்காரங்க எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. எல்லாருமே யாரும் அவங்க சொந்த மாடு கூட யாருமே அவுக்கு கிடையாது. அவங்க எல்லாம் மாடை ஓரம் கட்டிட்டு நம்ம மாடு பொறுமையா அவுத்துக்கலாம், வெளியூருக்கார நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க, டோக்கன் படி அவுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லா மாடுமே இது பண்ணாங்க. மாட்டுக்காரங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதனால மாடு அதிகமா நாங்க அவுத்தோம், சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் மாட்டுக்காரங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா டோக்கன் படி அருமையா நடத்தலாம், சிறப்பா நடத்தலாம். மாட்டுக்காரங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். மாட்டுக்காரங்க நம்ம மாட்டை தள்ளுவடியில போடக்கூடாது. மாட்டுக்கும் சிரமம், நமக்கும் சிரமம். அதை மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லா மாடுமே டோக்கன் படி போயிடும். சரிங்கண்ணா. ஆனால் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு நேரத்தாலே பொதுவாக இப்போ இந்த நம்ம திருச்சி குட்டை, தஞ்சாவூர் குட்டை, இந்த சைடு மாடுங்களே இந்த குட்டையா இருக்குன்னு மாடை ரிஜெக்ட் பண்றாங்க. அது விதத்தில் நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் முன்னே சொல்லலைங்கன்னா மதுரைக்கு மட்டும் நாங்கள் இன்னும் போக முடியலன்னு ஒரே காரணம், மதுரையில் வந்து அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் 3 ஊர்லையும் நடக்குதுன்னா இதுவும் மாடு தான், அதுவும் மாடு தான். பெருசா இருந்தாலும் மாடு தான், சின்னதா இருந்தாலும் மாடு தான். மனுஷன்ல வந்து ஏத்த காரணம் வந்து பெரிய ஆளையும் போடுறீங்க, சின்ன பையனையும் போடுறீங்க, வீட்டு கம்மியா இருக்கீங்களையும் போடுறீங்க. 18 வயசுக்கு மேல இருக்கவங்க, 19 வயசு இருக்கவங்க மாடு பிடிக்கலான்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கு. அதுல வந்து ஹைட்டு கம்மியா இருக்கவங்களும் ஹைட்டு பெருசா இருக்கவங்க எல்லாமே சமமாதான் மாடு பிடிக்கிறாங்க. ஆனா மாட்டுல மட்டும் ஏன் அந்த குறைபாடு? மாட்டுல மட்டும் இது மட்டும் தனியா பண்றாங்க. இது அப்ப மாடு இல்லையா? இந்த மாடு வந்து குறைஞ்சது வந்து 3 அடிக்கு மேல இருக்கணும், அப்படின்னா வாடியில ஏத்துக்குவாங்க. இப்ப ஒவ்வொரு வர்க்கத்து மாடுங்க, ஒரு இப்ப நம்ம புலிகோல மாடுங்கெல்லாம் எடுத்தாலும் மாடுங்க அந்த ஹைட்டா இருக்கும், பெருசா இருக்கும். காங்கேயம் மாடுலாம் பெருசா இருக்கும், தேனி மலை மாடுலாம் பெருசா இருக்கும். இது வந்து தஞ்சாவூர் குட்டைங்க. இதுதான் நம்ம நாட்டு ரகங்க. நாட்டு ரகத்தை வந்து நீங்க ஆதரிச்சாதான் அதை அழியாம காப்பாத்த. ஏன்னா இப்ப இந்த ஜல்லிக்கட்டுல இந்த மாடு ரிஜெக்ட் பண்றாங்கன்னா யாருமே வளர்க்க மாட்டாங்க, யாரும் வளர்க்க மாட்டாங்க.
இப்ப நம்ம மாடே வந்து ஏகப்பட்ட குறை சொல்லியிருக்காங்க. இது மாடு குட்டை, இந்த மாடுலாம் வந்து ஒரு மாடுன்னா பிடிச்சிட்டு போனா அந்தஸ்தா இருக்கணும்பாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வச்சிருக்கிறேன். ஆனா இது நான் வரைக்கும் நம்ம ஊருக்கே நம்பர் 1 ஸ்டார்ல இதுவும் ஒண்ணு. இது நம்பர் 1 ஸ்டார்ல இதுவும் ஒண்ணு. என்ன காரணம், இது வரைக்கும் எங்கேயும் பிடி கொடுக்க கிடையாது. நாங்க வந்து எங்க பேருக்காக மாடை வைக்க கிடையாது. எல்லாருமே யாரு இருந்தாலும் இருக்கட்டும், அவங்க பேருக்காக தான் மாடை வைக்கிறாங்க. நாங்க வந்து ஊருக்காக மாடை வைக்கிறோம். பழனியாபுரம் புல்லட் பாய்ஸ் கருப்பசாமி கோயில்கள், அவ்வளவுதான். எங்க பேர் தனிப்பட்ட முறையில யார் பேருமே, எந்த மாட்டுலயுமே யார் பேருமே வராது. மாட்டுடைய பேர் மட்டும், ஊருடைய பேர் மட்டும் தான் வரும். யாருமே அந்த மாதிரி அவுக்க மாட்டாங்க. ஊருக்காக மாடு வைக்கிறதுல இந்த மாடு ஒரு மாடு மெயினான மாடு. அதனால வந்து என்ன சொல்றேன்னா, குட்டை மாடையும் வந்து அவங்க பெரிய பெரிய வாடியில இது பண்ணாங்கன்னா இன்னும் இந்த நாட்டு மாட்டை அழியாம பாதுகாக்கலாம். அதனால வந்து குட்டை மாடை வந்து அவங்க ஆதரிக்கணும், என்டர் பண்ணணும். இதை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. மற்ற ஊர்ல நம்ம சேலம் மாவட்டத்துல எல்லாமே மாடு இருக்கிறதுனால அவங்க ஏத்துக்கிறாங்க. நம்மள்ட்ட எல்லாத்துலயுமே குட்டை மாடு இருக்குதுனால ஏத்துக்கிறாங்க. இந்த அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர்லயும் ஏத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாட்டோட அழிவை நிறைய குறைக்கலாம். நிறைய மாடு கறிக்கு போகுது. இந்த ரகத்து மாடு தான் நிறைய மாடு கறிக்கு போகுது. ஏன்னா இப்ப ஒரு சில பேர் எல்லாம் பிடிச்ச மாடு பெரிய மாடு தான் இருக்குன்னா, அப்ப அந்த மாதிரி இந்த மாடுலாம் என்ன பண்றது? இதுவும் நம்மளோட பாவம் தானே, அதுவும் உயிர் தானே. இது நம்மளோட நாட்டின் மனுஷன்ல வந்து ஊனமுற்றோர் எத்தனை பேர் பிறக்கிறாங்க, பண்றாங்க. அவங்களுக்கும் ஒரு, அதாவது ஊனமுற்றவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திறமை இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை கொண்டு போய் நம்ம களத்துல காமிச்சா, ஒரு வாய்ப்புன்னு கொடுத்தா தானே அதோட திறமையை வெளிப்படுத்தாங்க. இல்ல நாங்க வந்து ஒரு வருஷம் ஒரு மாடு, இந்த மாடுல வேற மாடு ஏத்திட்டு போனோம்னா, ஒரு குட்டை மாடு தான், நம்ம மாடு மாதிரி குட்டை மாடு தான். மாடு வந்து அவனே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணி டாக்டர் வாரம் நிறுத்திட்டாங்க. 3 மணி நேரம் வாய்தா பண்ணி 15 வாடி அவுத்துருக்காங்க. பெரிய வாடியில வீடியோ காமிச்சு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படி ஆர்கியூ பண்ணி தான் அந்த மாடை வெளியே கொண்டு வந்தோம். இல்லைன்னா அன்னைக்கு அவ்வளவு தூரம் கொண்டு இருக்க முடியாது. இல்லைன்னா இவரெல்லாம் எப்பயும் அவனியாபுரத்துல நாங்க களத்துல இறக்கிருப்போம். ஒரே காரணத்தினாலதான் கம்முன்னு இருக்கிறாரு. இது வந்து இதுக்கு ஒரு சட்டம் போட்டு குட்டை மாடும் வந்து அனுமதி பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா இந்த மாட்டோடைய அழிவை குறைச்சிக்கலாம், இந்த மாட்டை காப்பாற்றலாம். அதுக்கு மட்டும் அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா போதும். சரிங்க. ஆனா இப்ப நம்ம பொதுவா இந்த ஜல்லிக்கட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்கன்னா யாரு? ஜல்லிக்கட்டுல வந்து சப்போர்ட் பண்றது முக்கியமா நம்ம பசங்கனா. அவங்க இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அவங்களாலதான் எல்லாமே. மித்தபடி பாத்தீங்கன்னா வெளியூர்ல அந்தந்த ஊர்லயும் அந்தந்த மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆளும் தனித்தனியா இருக்கிறாங்க. நம்ம தருமபுரியில எடுத்துக்கிட்டா ஜிஆர் கார்த்திக் இளைஞர் பேரவை மாவட்ட தலைவர், இளைஞர் பேரவை மாவட்ட தலைவர் டாக்டர் அப்துல்லா. அவர் அண்ணா வந்து நம்ம நாட்டு மாடு ஃபார்ம் வச்சிருக்காரு. அவர் வந்து நாட்டு மாட்டு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நாட்டு மாடு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஃபார்ம் வச்சிருக்கிறாரு. நாட்டு மாட்டு பண்ண வச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஆலம்பாடி, நாட்டு ரகம், புளியங்குளம் எல்லாமே வச்சிருக்கிறாரு. எல்லா மாடுமே வச்சு பாதுகாப்பு பண்றாரு. அதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும், அதை வந்து அழிவு விடக்கூடாதுன்னு இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவரு சொந்தமா வேடிக்கை நடத்தினாரு. இளைஞர் பேரவை சார்பா வேடிக்கை நடத்தினாரு. அதுதான் நமக்கு முதல்ல பார்க்க வச்சு, தம்பி நீங்க வாங்க நம்ம களத்துல இது பண்ணீங்க மாடு அவருங்கன்னு சொல்லி, அவருக்காக தான் தருமபுரின்னு போனாலே அவர் பேர்ல மட்டும் தான் நம்ம மாடு வெளியே வரும். நம்ம இதுல ஒரு ஒற்றுமை என்னன்னா, அவர் வந்து முஸ்லீம், அண்ணா வந்து முஸ்லீம், அப்துல்லா அண்ணா வந்து முஸ்லீம். நம்ம மாடு வந்து கருப்புசாமி கோயிலுக்கால. எல்லாருமே ஆச்சரியமா கேட்பாங்க, அவர் வந்தாலே இது பாய் என்ன மாடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அவர் நேம தூக்கி விட்டதும் இவரு தான். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான மாடு, நம்ம வெளி மாவட்டத்துல வந்து ஃபேவரட்டான மாடு இவர் தான். அவர் வந்து போன் அடிச்சு, தம்பி நம்ம மாலை ஏத்திட்டு வந்துரு, அவர் தான் கேரண்டியான ஆளு, எவ்வளவு நாளும் பந்தயம் போட்டாலும் கேரண்டியா வந்துருவாரு, நீ மாடு ஏத்திட்டு வான்னு சொல்லி நாங்க டோக்கன் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அங்க போய் அவரே மாடு உள்ள நுழைச்சு கொடுத்துருவாரு, கூடிய வந்து அவுத்தும் கொடுத்துருவாரு. தருமபுரி மாவட்டத்துல அவர் முக்கியமான ஒருத்தர்னா. நம்ம திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்துல அந்தந்த இடத்துல முக்கியமான ஆளுங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எங்க மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம ஊருக்காரர் தான். அவரு சூழ்நிலையில வர முடியல தமிழ்னு சொல்லிட்டு, அவரு எனக்கு ரொம்ப பேக் பேலன்ஸ்னா அவர் தான் வந்து எல்லா ஊருக்கும் டோக்கன் அரேஞ்ச் பண்றது. இந்த ஊர்ல மாடு ஏத்திட்டு போலாம் தம்பி, அவர் வந்து சொந்தமா பிக்கப் வச்சிருக்காரு. நம்ம வந்து வெளியே வாடகைக்கு எடுத்துட்டு போனா ஒரு ஊருக்கு போனா 5000 6000 ஆகுதுன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டீசல் மட்டும் நீ போட்டுருமாப்புல, நான் வந்து கூடிய வந்து மாடு அவுத்து கொடுத்துட்டு தான் வெளியே வருவாப்புல. அந்த அளவுக்கு ரொம்ப பழக்கமானவர். நம்ம மாட்டுக்காக அவர் ரொம்ப ஸ்டெப் எடுத்து மாடு கூடிய வந்து அவுத்து கொடுத்து மாடை வேலை எதுவுமே கேட்க மாட்டாரு. அவரு ஒரு மெயின் சப்போர்ட். அப்புறம் தான் உங்கள்ட்ட சொன்னீங்களா, பெரம்பலூர் மாவட்டம் அந்த லைன்லாம் வந்து கஜேந்திரன் அவரு சார்பில் வந்து நம்ம ஊருக்கு டோக்கன் வரும். அப்புறம் நீங்க இது வச்சுக்குன்னு சொல்லுவாரு. அப்புறம் சொல்லிட்டு ஸ்ரீன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் ஒருத்தர் தான், நம்ம நட்பு வட்டாரத்துல அவரு ஒருத்தர். அவர் வந்து மீன் சுருட்டில இருக்கிறாரு. அவர் வந்து நம்ம கடலூர் மாவட்டத்துல இருக்கிறாரு. அவரு வந்து கடலூர் மாவட்ட PR பேரவை. அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த லைன்ல திருச்சி, புதுக்கோட்டை இந்த பக்கம் டோக்கன் வாங்கி கொடுக்கறது எல்லாமே அவர் தான்.
ஸ்ரீ அண்ணன் மட்டும்தான் நமக்கு அந்த சைடு சப்போர்ட்டு. சரி. நமக்கு மித்த டைமில் ஃபோன் பண்ணுறாரோ இல்லையா, ஒரு வேலையில் பிஸியாக இருப்பார். கரெக்டாக பொங்கல் ஆனால் ஃபோன் அடிச்சிடுவார். தம்பி எங்கே இருக்க, மாடு கொண்டு வா, என்ன வர, பெரம்பலூர் மாவட்டம் எதாக இருந்தாலும் சரி, கஜேந்திரன் அவர் பழக்கம், அவர் வாங்கி கொடுத்துருவாரு. வேறு அதர் மாவட்டமாக இருந்ததுன்னா இவர் பண்ணி கொடுத்துருவாரு. மித்தபடி இங்கே லோக்கல்லாம் நமக்கு ரொம்ப பழக்கம் அதிகம். நம்ம மாடே தெரியும், நம்ம போய் கேட்டோம்னாவே டோக்கனை அரேஞ்ச் ஆகி வந்துடும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியூருக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா, நிறைய பேர் எல்லாமே நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவங்க தான். வெளியூருக்காரங்க சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எல்லா ஊர்லேயும் நம்ம மாடு அவுக்குறோம். சரிங்க. இல்லை, இவருக்கு என்ன ஒரு முக்கியமான சிறப்புனா, இவர் வந்து இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு, வளத்துக்கு, விரட்டுக்கு தனித்தனியாக மாடு வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து எல்லா களத்துலேயும் இறக்கியிருக்கோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாடியில் ஏகப்பட்ட இடத்துல வாடியில் கலந்துருக்கிறாரு. அது இல்லாத வந்து தருமபுரி அதிகமான அவங்க செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வடமாடு நடத்தினாங்க. முதல்ல வந்து பெரிய அளவுக்கு வடமாடு நடத்தினாங்க. ஏன்னா சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும்தான் வடை நடக்கும். வடமாடு அவங்க நடத்தினாங்க. நமக்கு வந்து சிறப்பாக கூப்பிட்டுருந்தாங்க, நம்ம அண்ணன் மூலியமாக கூப்பிட்டுருந்தாங்க. அவரும் போய் சிறப்பாக விளையாண்டார். 25 நிமிஷம் போட்டிருந்தாங்கன்னா 25 நிமிஷம் போட்டிருந்தாங்க. 20 நிமிஷம் அவரோட திறமையான விளையாட்டை வெளிப்படுத்தினார். கடைசியில் பிடி கொடுத்துட்டாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வடத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வந்து நம்ம மாடு வந்து எல்லா களத்துலையும் இறங்கியிருக்கிறாரு. வடத்தில் 2-3 வடத்தில் கலந்துருக்கிறாரு. விரட்டில் ஒரு 3-4 விரட்டில் அவுத்து, சிங்கம் முன்னேறி அவுத்தனா, அப்புறம் நம்ம அரளிப்பாறையில் அவுத்துருக்கிறோன்னா வருஷத்தில் ஒரு 2 விரட்டு நாங்கள் விரட்டுக்கு போயிடுவோம்னா. நம்ம இப்போ ஜல்லிக்கட்டில் சமயத்தில் நாங்கள் விரட்டுக்கு போயிடுவோம்னா. சரி அண்ணா, இவர் பேர் என்ன? இவர் பேர் வந்து தவசி முனிண்ணா. தவசி முனியாண்ணே? ஆமாண்ணா. சரிங்கண்ணே. நம்ம கிட்ட இருக்கிற காலம் எல்லாத்துக்குமே சாமி பேர் மட்டும், வேற பேர் அதிகம் வைக்க மாட்டோம். இப்போ நமக்கு பிடிச்சிருந்தா வேற பேர் வைப்போம். இவரும் வந்து சாமி பேருக்காக எடுத்தது, கோயிலில் நேர்ந்து விட்டு காசு காணிக்க வச்சு எடுத்தது. அதனால தவசி முனின்னு சொல்லி அந்த பேர். இவர் எங்க இருந்தா எடுத்தது? நம்ம சேலம் சொன்னீங்கன்னா, சேலம் ஏற்காடு மலையிலேருந்து எடுத்தது. ஏற்காடு மலையில நல்ல மாடு. சரிங்கண்ணா. இவர் கட்டையில எந்த மாதிரி வருவாரு? முதல்ல 2 கட்டையிலுமே வந்து மாடுன்னு வாடி கொண்டு போனோம்னாவே கட்டையில அவுத்தோம்னா 2 நிமிஷம் உள்ள கட்டையில நின்று பாஞ்சிட்டு தான் வெளியே வருவாரு. வாசல்ல யாருமே இருக்கக்கூடாது, எல்லாம் ஒதுக்கிட்டு தான் ஆளை வெளியே வருவாரு. ஒதுக்கிட்டு அப்படியே போக்குல வந்துருவாருன்னா. எல்லா கட்டையிலுமே அப்படிதான். இது வரைக்கும் ஒரு 3-4 கட்டையில அவுத்துருக்குறோம். கட்டையை வந்து பாஞ்சி ஆளை ஒதுக்கி தான் வெளியே எடுத்துட்டு வரோம். தருமபுரியில வந்து வாடியை சிறப்பா பண்ண அந்த வாழை மரத்தினால கிழிச்சு எல்லாம் ஆளை ஒதுக்கி விட்டு வெளியே வந்து ரைட் சைட்ல ஃபுல்லா ஏறி வந்தாருந்த வெளியே. சரி, இன்னொரு எவ்வளவு வாடியில் அவுத்திருப்பீங்க? இது வந்து ஒரு 4-5 வாடியில் அவுத்துருக்கு. 5 வாடியில் அவுத்துருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஒரு 6 பல்லுக்கு மேலதான் மாட்டை ரெடி பண்ணி தான் வாடிக்கை கொண்டு போவோம். சரிங்கண்ணா. அவருக்கு கரெக்டான வயசுல இருக்கிறாரு. இந்த வருஷம் கொஞ்சம் அதிக களத்துல அவுக்கணும்னு ஒரு எண்ணத்துல இருக்குதுண்ணா. சரிங்கண்ணா. இவரு கட்டுத்தரை பொறுத்தவரை எந்த மாதிரி இருப்பாரு? கட்டுத்தரைக்கு மூலம் ரொம்ப அமைதியானவர் தான். அந்த மூக்க நாங்கயத்தை மட்டும் பிடிக்க முடியாது. மித்தபடி நீங்க கை கவுத்துல வந்து இப்ப இங்கே நீங்க அவுத்து விட்டீங்கன்னா கூட எங்கேயுமே போகாது, இங்கே நின்னுக்கும். அதுவே வந்து தண்ணி குடிச்சுக்கும், இது பண்ணுங்க, எங்கேயும் ஓடாது, பிடிக்காது. அது பாட்டுல அமைதியா இருந்துக்கும். தம்பி வந்து ரொம்ப பராமரிச்சுட்டு பாத்துட்டு இருக்காப்புல. ரொம்ப அவரு சின்ன குழந்தை ஒண்ணு இருக்கு, அவங்க தான் பிடிப்பாங்க, பண்ணுவாங்க. எதுவுமே பண்ணாது. கட்டத்துல ரொம்ப குழந்தை மாதிரி. சரிங்க. இவர் பேர் என்ன? இவர் பேர் வந்து பேட்டக்காளிண்ணா. பேட்டக்காளியாண்ணா? ஆமா, பேட்டக்காளி. சரி, இவர் எங்க இருந்து எடுத்து வந்தது? இவர் வந்து மூணாறு எடுத்து, கேரளா மூணாறு பக்கமா போய் எடுத்ததுண்ணா. தேனியை தாண்டி மூணாறு பக்கமா போய் எடுத்தது. சின்ன பால் கண்டாவே எடுத்துட்டு வந்தோம். அது நம்ம எப்பயுமே கண்ணு ஊட்டி எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணி ஒரு 6 பிள்ளை தான் அவுப்போம். அதனால கண்ணிலே எடுத்துட்டு வந்தோம். கண்ணிலே வந்து அப்பயே வந்து 25,000 கண்ணுல எடுத்துட்டு வர மாதிரி. பாலுக்குன்னே 25,000. பாலுக்குன்னே 25,000. எல்லாம் இதுக்கு இவ்வளவு ரேட்டுன்னு கேட்டாங்க. அவரு பிடிச்சதுக்கு ஒரே காரணமே எங்க அண்ணன் தான் எடுத்தாரு. நம்ம சுந்தரராஜன் சொல்லிட்டு அவர் வந்து எடுத்து வந்தாரு. இந்த கண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு இது விளையாடும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்தாரு. நான் தான் அந்த பேர் வச்சேன். சரிங்க. நம்ம இந்த பேட்டக்காளி கலர்ல இருக்கு, செந்தில் தொண்டைமான் அவரோட பேட்டக்காளி மாதிரி இருக்கு, அதனால பேட்டக்காளி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க அப்ப இந்த மாதிரி வரும்னு எதிர்பார்க்கல. கண்ணுல பேர் வச்சோம். இப்ப அந்த பேருக்கு ஏத்த மாதிரி இருக்கிறாரு. பேருக்கு ஏத்த மாதிரி இருக்காரு. இப்ப எவ்வளவு நாள் நம்மள்ட்ட இருக்காருன்னு? நம்மள்ட்ட வந்து பால் கண்ணுல இருந்து இருக்கிறாருன்னா. அண்ணா வந்து 2 வருஷம் அண்ணா வளர்த்தாரு. அப்புறம் வந்து அவர் நான் என்னால பாத்துக்க முடியல, அவர்கிட்ட 2 காலம் இருக்கு, நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்மள்ட்ட வந்து 1.5 வருஷம் ஆகுதுண்ணா. சரிங்க. நம்மள்ட்ட 1.5 வருஷம் இன்னும் எங்கேயுமே களத்துக்கு போகல. இவர் எங்க ஆகுதுருக்கு? மஞ்சுவரட்டுல மட்டும்தான். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னேரியில மட்டும் 2 பல்லுல வந்து ஒரு டைம் கொண்டு போனோம். ஒரு ஆசையா இருக்கு விளையாடுன்னு சொல்லி கொண்டு போனோம். மாடு அவுத்து இறங்கணும், ரைட் சைட்ல ஏறி செம்ம விளையாட்டு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் களத்திலே சரியான விளையாட்டு. நம்ம பேர் வந்து அங்க மைக்ல படிச்சாங்க, இந்த மாதிரி சேலம் மாவட்டத்து மாடு பழனியாவரத்து மாடு சூப்பரா விளையாண்டுச்சுப்பா, சின்ன கண்டா இருந்தாலும் சூப்பரா விளையாண்டுச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 2 பேரும் அட்டெண்ட் பண்ணாங்க, நல்லா கழட்டி சூப்பரா விளையாண்டாரு. ஒரு 5 நிமிஷம் நம்ம விளையாண்டது போதும், நம்ம மனசு திருப்திக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்க கயிறு போட்டு பிடிச்சிட்டு வந்துட்டோம். அது மட்டும் தான் நான் அவுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எங்கேயுமே மாடு எங்கேயுமே அவுக்கலன்னா. 2025 களத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த ஊர்ல சிறப்பான முறையில் டோக்கன் படி நடக்குதோ அந்த ஊருக்கு கொண்டு போகணும்னு இருக்கிறோம். அதனால அப்படியே வெயிட்டிங்ல இருக்கிறாரு. இது வந்து 2025 வெயிட்டிங்ல நிக்குதுண்ணா. பேர் என்ன?
இவர் பேர் வந்துன்னா அஞ்சலாங்கோட்டை முனியப்பன். அந்த நம்ம ஊர் காவல் தெய்வம் அவரு, அஞ்சலாங்கோட்டை முனியப்பன் சொல்லிட்டு. சரிங்க. அவருக்காக நேர்ந்து விட்டுருக்குது. நமக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. எத்தனையோ ஊர்ல கோயில் மாடு இருக்கு, நம்ம ஊரை காக்கிற தெய்வத்துக்காக ஒரு கோயில் மாடு வளர்க்கணும்னு ஒரு ஆசை. போய் உத்தரவு கேட்டேன். மாதிரி நான் உங்க பேர்ல வந்து ஐயா பேர்ல வந்து நான் ஒரு காளை வளர்க்குறேன், நான் வந்து இது விற்க மாட்டேன் பிடிக்க மாட்டேன், நான் அதை வந்து சூடு போட்டு வளர்க்குறேன்னு சொல்லி சொன்னேன். இல்லப்பா சூடு வேண்டாம்பா, நீ வந்து வீட்டிலேயே வச்சு வளர்த்துக்க, எல்லாரும் வீட்டுல பிடிச்சி கட்டுன்னு நீ வளர்த்துக்க. அவர் உத்தரவு கொடுத்துட்டாரு. அவர் வந்து இவர் பேர் வந்து முனின்னு வச்சிடலாம் அப்படின்னு, அவர் பேரே முனியப்பன்ங்கிற பேரே முனின்னு வச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கணும். இப்ப கண்டுலயே ரொம்ப காரசாரமா இருக்கிறாரு. அவரு ரொம்ப கோவக்காரரு, அதே மாதிரி இவரும் கோவக்காரா இருக்கிறாரு. நம்ம கட்டுத்தரில் வந்து 2வது கோயில் மாடு கணக்கு வச்சுட்டா இதுதானா. இது ரெண்டுமே நம்ம கட்டுத்தரில் எந்த காலத்துக்கும் எப்படியும் கொடுக்க மாட்டோம். நானே இல்லைனாலும் இது இருக்கும், என் கட்டுத்தரில் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப என்கிட்ட வந்து ரொம்ப பழக்கம் தான். அதனால வந்து ரொம்ப இதான் இப்பயே கூட பாருங்க எப்படி இதா ரொம்ப கோவக்காரரு. ஆனா கட்டுத்தரில் வந்து எல்லாரும் பிடிக்கலாம். எங்க அம்மா வந்து கைத்தை கட்டவே மாட்டாங்க, ஆட்டுக்குட்டி மாதிரி அவுத்து விட்டுருவாங்க. அவர் பாட்டுல மேவாடு போவாரு, எங்க போனாலும் வந்துருவாரு. 2-3 டைம் மிஸ் ஆயிட்டாப்புல, நம்ம மலையிலேயே மிஸ் ஆயிட்டாப்புல. ஆனா 2 நாள் கழிச்சாலும் வந்துருவாரு. அவரே வந்துருவாரு, நம்ம போய் தெளிவ தேவை, அவரே வந்துருவாரு. முனிக்கு பேர் வச்ச மாதிரி அவர் ஒரு கோவரோசம் இருக்குது. 6 பல்லுல அவுக்கணும்னு ஒரு எண்ணத்துல இருக்கிறனா அன்னைக்கு வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரு. கன்ஃபார்மா கேரண்டியா சுத்தமாட தான் வருவாப்புல, அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி, எங்கேயும் அவுத்ததே இல்லையா? எங்கேயுமே அவுக்கணும். லோக்கல் கடையில நாங்க அவுக்க மாட்டோம்னா, அது வந்து பெரிய மாடு, நாங்க பெரிய மாடா இருந்தா லோக்கல் கடையில டெஸ்டிங்காக அவுப்போம். வந்து பாத்தீங்கன்னா கண்டுலாம் வந்து ஒரு 4 புல்லு 6 புல்லு ஆகுற வரைக்கும் இங்க அவுக்க மாட்டோம்னா. சரிங்கண்ணா. ஆனா இவர் பேர் என்ன? இவர் பேர் வந்து மருதுனா. இவர் எங்க இருந்து எடுத்தது? இவர் வந்து நம்ம சொன்னா சாரதியன்னு சொல்லிட்டு அவர் கடையில எடுத்தது. அந்த கண்டும் அவரு கடையே தான், இந்த இதுவும் அவரு கடையில தானே. நம்ம அண்ணன் வந்து நல்ல பொருள் இருக்குதுன்னா நம்மள்ட்ட போன் பண்ணி சொல்லிடுவாரு, தம்பி நல்ல பொருள் நல்ல கண்ணா இருக்கு, நீ எடுத்துட்டு போய் வச்சுக்கு, நீ ரெடி பண்ணிக்க தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த மாதிரி போய் எடுத்துட்டு வந்தோம். பைக்ல தான் கட்டி எடுத்துட்டு வந்தோம், பைக்லயே கட்டி தூக்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப பால் கண்டாவே எடுத்துட்டு வந்துட்டோம். நாங்க எடுத்து 1 வருஷம் ஆகுதுன்னா. இதுவும் வந்து கோயிலுக்காக விட்டுருக்குது. நம்ம வந்து களத்துல அவுத்து பார்த்துட்டு அவரு கோயிலுக்காக விட்டுறலாம், நம்ம குலதெய்வத்துக்கு விட்டுறலாம்னு ஒரு எண்ணத்துல இருக்குதுன்னா மருதுன்னு பேர் வச்சிருக்கோம். ஆமாண்ணா. இதுவுமே ஒரு 6 பல்லு ஆனாதான் அவுக்கணும். அந்த எண்ணத்துல தான் அப்படியே நிறுத்தி வச்சிருக்குது. இவரு ரொம்ப கோவக்காரரு, அண்ணன் பாத்துக்கிறாரு. அண்ணன் கிட்ட வந்து ரொம்ப பாசமா பழகுவாப்புல. பதிலாளி யாரையுமே பிடிக்க கூடாது. அவர் ஒண்டினா எப்படி வேணா பிடிச்சிக்கலாம், பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சரி.